கோவையைச் சேர்ந்த திரைப்பட தயாரிப்பாளரான சஞ்சய்குமார் ரெட்டி கடந்த ஆண்டு பேசஸ் என்ற திரைப்படத்தை தயாரித்துள்ளார். படத்தின் போஸ்ட் புரொடக்ஷன் பணிகளை கேரள மாநிலம் கொச்சினில் உள்ள தனியார் நிறுவனத்திற்கு கொடுத்துவிட்டு மனைவியுடன் லண்டன் சென்றதாக கூறப்படுகிறது. சில தினங்கள் கழித்து படத்தின் பணிகள் குறித்து சஞ்சய் ஆய்வு செய்த போது நிறுவனத்தில் பணிபுரிந்த ரமேஷ் என்பவர் அந்த திரைப்படத்தின் இயக்குனர் நீலேஷ் கலாய்க்கு சாலச்சித்திரம் பிலிம்ஸ் நிறுவன உரிமையாளர் ராஜேஷ், கோவை புது பகுதியைச் சேர்ந்த முருகேசன், திருச்சி மாவட்டம் பொன்மலையைச் சேர்ந்த ஆரோக்கியராஜ் ஆகியோருடன் சேர்ந்து சஞ்சய் இறந்துவிட்டதாக போலி ஆவணம் தயாரித்து படத்தை அங்காளம்மன் பிலிம்ஸ் என்ற நிறுவனத்திற்கு விற்பனை செய்துவிட்டதாக சஞ்சய்குமார் ரெட்டி கேரள டிஜிபியிடம் புகார் அளித்துள்ளார். மேலும் தனக்கு ஒரு மர்ம நபர் செல்போனில் அழைத்து புகாரை வாபஸ் பெற வேண்டும், இல்லை என்றால் கொன்று விடுவேன் என கொலை மிரட்டல் விட்டதாகவும் மகளையும் கடத்தி விடுவோம் என மிரட்டியதாக செல்போன் உரையாடல் ஆடியோவை வெளியிட்டு தமிழக டிஜிபி கோவை மாவட்ட ஆட்சியர் கேரள டிஜிபியிடம் ஆன்லைனில் புகார் அளித்துள்ளார். முன்னதாக சஞ்சய் அளித்த புகாரின் பேரில் நீலேஷ், ராஜேஷ், முருகேசன், ஆரோக்கியராஜ் ஆகியோரை கேரள போலீசார் தேடி வரும் நிலையில் சஞ்சய்குமார் ரெட்டி கூறியது அனைத்தும் பொய் என சஞ்சய்குமார் குற்றம் சாட்டிய ரமேஷ், முருகேசன், ஆரோக்கியராஜ் ஆகியோர் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். சஞ்சய்குமார் தங்கள் மீது சாட்டிய குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய் எனவும், அவருக்கு மகளே கிடையாது, அவரே ஒரு ஆளை வைத்து அவரை மிரட்டல் விடுத்து அதனை கொண்டு எங்கள் மீது பொய் புகார் அளித்ததாக அவர்கள் கூறினர். அவர் முதலில் எங்களுக்கு அறிமுகமாகும் போது தன்னுடைய படத்தில் முதலீடு செய்தால் லாபம் கிடைக்கும் என கூறி எங்கள் பணத்தை வாங்கியதாகவும், படத்தில் குறிப்பிட்ட சதவீத பணிகள் மட்டுமே முடிந்த நிலையில் அவர் விட்டுவிட்டு சென்றதால் நாங்கள் எங்கள் பணத்தை மீண்டும் செலவிட்டு படத்தின் பணிகளை முடித்ததாகவும், அந்த படத்தின் மூலம் கிடைக்கும் எங்கள் பணத்தை தராமல் அவர் ஏமாற்றுவதாக கூறினார். மேலும் சஞ்சய் மீது மோசடி புகார்கள் புளியமுத்தூர் காவல் நிலையத்தில் இருப்பதாகவும் கூறிய அவர்கள் சஞ்சய் மற்றும் அவரது மனைவி லாவண்யாவும் பல்வேறு பெயர்களில் மோசடி செய்துள்ளதாக கூறினர். இதுவரைக்கும் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க? இன்னும் ஒரு 90 லட்சம். 90 லட்சம் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. அது வீட்டுக்காரங்க பணமலை இருக்கு. அங்கே இருக்கு அர்ஜுன்குமார் பணமலை இருக்கீங்க. பணமலை எங்கே இருக்கு? அவர் இப்போ ஜிஎம்ஆரில் ஒர்க் பண்ணுறோம், தெலுங்கானா. அந்த லொக்கேஷன் கிடச்சிருக்கு சார். அது பணமலை இங்கே அந்த நம்பர் லொக்கேஷன் எல்லாம் கிடச்சிருக்கு. 90 லட்சம் பணம் இங்கே எங்க இருக்கு? என்ன ரெடி பண்ண உங்க நாங்களும் ரெடி பண்ணுவோம். நான் ஒன்றும் ரெடி பண்ணுவோம். நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணியா? ஆமா. எங்க பணம் வச்சிருக்கீங்க? நாங்கள் வந்து கேரளா. இவரையே என்ன சீட் பண்ணி உங்களுக்கு யோசிக்க மாட்டோமா? இவங்க அப்படி தான் சீட் பண்ணி எங்கள் மட்டும் அல்ல, அங்கே வந்து ஒரு 200 பீப்புளை சீட் பண்ணியிருக்கு. 200 பீப்புள்ஸ் வெளியே வர முடியாது. எல்லாம் அந்த பைசா ஃபுல்லாக செட்டில் பண்ணுது. எல்லாம் ஒன்றுமே விட மாட்டேன் இவனை. என்ன ரீடியோ இருக்கீங்க? ஆமாம், எல்லாருமே பார்க்கணும், எல்லாருமே பார்க்கணும். இப்படி திருட்டம் இதே ஒருத்தமே திருடமான சார். என் பேர் ரமேஷுங்க. சஞ்சய்குமார் ரெட்டி கிட்ட ப்ரொடக்ஷன் மேனேஜராக சினிமா கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு லோன் கிடச்சிது இந்தியன் பேங்க்கில். அதை வச்சு ஒரு வண்டி ஃபஸ்ட்டு வாங்கி அவர்கிட்டயே வாடகைக்கு கொடுத்து அந்த இதை வாங்கி லோன் கட்டிகிட்டு இருந்தாங்க. இந்த இதில் இருக்கும்போது அடுத்தடுத்து வண்டி வாடகைக்கு தேவைப்பட்டதுனால எனக்கும் லோன் கிடச்சிது. ஸ்ரீராம் ஃபைனான்ஸில் லோன் போட்டு ஒரு வண்டி எடுத்தேன். அப்புறம் மறுபடியும் 2024 ஒரு வண்டி மறுபடியும் ஸ்ரீராம் ஃபைனான்ஸில் எடுத்தேன். இன்னும் எந்த வண்டிக்கு லோன் முடியலைங்க, எல்லாமே பெண்டிங் இருக்குது. அதில் வர்ற வாடகையை வாங்கி தான் லோன் கட்டிகிட்டு இருந்தேன். கண்டினியூஸாக ஷூட்டும் கிடையாது. ஷூட் போனால் தான் எனக்கு வாடகை. இந்த இதில் வந்து சஞ்சய்குமார் ரெட்டி எனக்கு சம்பளமும் கம்மி தான், 10-12,000 ரூபா தான் சம்பளம் எச்சா கேட்டதுக்கு படம் ரிலீஸ் ஆகும்போது நான் உனக்கு ஒரு படத்துக்கு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படி 5 லட்சம் தரேன்னு. அதை நம்பி நானும் கடுமையாக என்னோடய வேலையை நேர்மையாக செஞ்சேன். கடைசியில் அந்த கேரளாவில் எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சுங்க. நவம்பர் 13 ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் அட்மிட்டுங்க. மூளையில் ரத்த கட்டி இருந்ததுன்னு. அது ஹாஸ்பிட்டலேருந்து 19 வந்தாங்க. நவம்பர் 19, 2024. அப்போது மறுநாள் 20
20/11/2024 அப்போ நைட்டு வந்து கேரளா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த விவரம் எங்களுக்கு தெரியாது. எனக்கு ஒரு 20 நாள் 25 நாளுக்கு அப்புறம் தான் இந்த விவரம் தெரியும், எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க என்ன ஏதுன்னு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருக்குமே வந்து கேரளா போயிட்டு வரும்போது ஒரு ஃபேமிலியை ஸ்கூட்டரில் வரும்போது இடித்து 2 பேருமே இறந்துட்டாங்க. கேரளா போலீஸு அதை நான் வண்டி நம்பர் ட்ரேஸ் பண்ணி வந்து எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லியிருக்கா. அப்படி 20 நாள் கழிச்சு தான் எங்களுக்கு தெரியும். அதை நம்பி தான் எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஒரு முருகேசனங்கட்டின்னு சொல்லி அந்த மாதிரி பணம் வாங்கியிருக்கா. அப்படி அதுபோக அதுக்கு முன்னாடியே வண்டி வீடு வாங்கிறதுக்காகவும் கைமாற்ற அப்படி இப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா பக்கம் வாங்கியிருக்கா. அப்படிங்க. ஆனால் அக்கௌண்ட்டில் கொடுத்தது 70 லட்சம் கேஷாக நிறையா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரோச்சனங்கிட்டையும் வண்டிங்கள்லாம் அடமானம் வச்சு பணம் வாங்கியிருக்கா. அப்படி இந்த சமயத்தில் தான், இந்த பிரச்சனையான சமயத்தில் எங்களுக்கெல்லாம் ஒரு 25 நாள் கழிச்சு தான் இந்த மாதிரின்னு தெரியும். எப்படி தெரியும்னா, இந்த வண்டியில் வந்து வீடை காலி பண்ணி எல்லாம் வண்டியில் ஜாமான் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இவங்க வீட்டுக்கு போய் ஃபோனும் இல்லை ஒன்றும் இல்லை என்னன்னு போய் இவங்க பார்க்கும்போது தான் இவங்களுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி உண்மையை மறைச்சி பொய் சொல்லி இவ்வளோ நாள் இது 10-20 நாளாக ஏமாத்தினது அவங்களுக்கு அப்புறம் தான் தெரியும். வெளிநாட்டில் வேலை வாங்கி தர்றதா கிட்டத்தட்ட ஒரு 200 பேரை கேரளாவில் ஏமாற்றிருக்கா. அப்படி அது மட்டும் இல்லை, கும்பகோணத்துலேயும் ஒரு 200-300 பேருங்க, சென்னையில் ஒரு 100 பேர், வைசாக்கு, இந்த மாதிரி பல இடங்கள்லேருந்து ஏமாற்றிருக்காங்க. சென்னை இப்போ ஃபிலிம் எடுக்கிறான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால நான் அதில் மேனேஜராக வேலை செஞ்சேன்னு இந்த சஞ்சய்குமார் ரெட்டியை விசாரிக்கிறதுக்காக எனக்கு கூப்பிட்டப்போ தான் எனக்குமே இந்த விஷயம்லாம் தெரியும். அப்போ நான் வந்து இந்த கேரளா அரெஸ்ட் ஆனது, தப்பிச்சு போனது, பெயில் கேன்சல் ஆனது எல்லா மேட்டரும் அவங்கள்ட்ட சொல்லும்போது அவங்களும் சேர்ந்து எல்லாம் கொண்டு வந்து சிசிபியில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. அது விசாரணை போய்கிட்டு இருக்குங்க. நானும் வந்து இந்த இது எனக்கும் தெரிஞ்சு நான் போய் பார்க்கும்போது வீடு பூட்டி இருந்தது. பசங்க வேலை செஞ்ச பசங்கக்கிட்ட கேட்கும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு, அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்புறம் நைட்டு வந்து வண்டி வேறு ஒரு டிரைவர் வச்சு வண்டி ஒசூர் எடுத்துகிட்டு போகிற ஜாமான்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஜாமான் இறக்கி வச்சுட்டு வண்டியை திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னார்னா, ஆனால் இன்ன வரைக்கும் 20 நாள் ஆச்சு, இன்ன வரைக்கும் தகவல் இல்லை, ஃபோன் நம்பரும் இல்லை, அந்த நம்பரெல்லாம் போகலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அதை வந்து கேட்டதையும் ஷாக் ஆகினேன். ஒய்ஃப் மூலிமா அப்போ எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால என் மனைவி மூலமாக குனியமுத்தூர் காவல் நிலையத்தில் 19/3/2024 இந்த மாதிரி வண்டி காணாமல் போச்சு, எடுத்துகிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி 3 வண்டியுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதில் ஒரு வண்டி மட்டும் இங்கே இருக்கிறத 1 மாதம் கழித்து தான் எங்களுக்கு தெரியுங்க. அது வந்து கோவைப்புதூரில் தீயணைப்புத்துறையில் வேலை செய்கிற வசந்த் அந்த வண்டியை வாங்கி ஒரு புரோக்கர்கிட்ட கொடுத்து விற்றுருக்கா. அப்படிங்க. அப்புறம் போலீஸ் விசாரணையில் அது தெரிஞ்சு அந்த வண்டி அவர்கிட்ட மீட்டு என்கிட்ட ஒரு வண்டி கொடுத்துட்டாங்க. மீதி 2 வண்டி இன்னும் வரலைங்க, விசாரிச்சுட்ருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எஃப்ஐஆர் போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. இன்ன வரைக்கும் எதுவும் இல்லைங்க சார், எஃப்ஐஆர் போடலை. நான் அது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க சார். சார் அவர் பார்த்தீங்கன்னா யாரோ ரவுடி வச்சு நீங்கள் மிரட்டுறீங்கன்னா அவரு கம்ப்ளைண்ட் சார், நான் வீட்டில் இருந்து வெளியில் எங்கேயும் போக முடியாத கண்டிஷனில் தான் இருந்தேன். இன்றைக்கி வரைக்குமே நான் எங்கே போனாலும் என் மனைவி கூட வருவாங்க, இல்லைன்னா இவங்க அண்ணன் இவங்க கூட வெளியில் வருவேன். சஞ்சய்குமார் தனிப்பட்ட முறையில் நான் எங்கேயும் வெளியில் போகிறதில்ல, நான் அந்த மாதிரி மிரட்டுறதில்ல. அவன் போலியாக வந்து ஆளுங்களை வச்சு வேறு ஒரே ஆளை வேறு குரலில் பேசி இது பண்ணியிருக்காங்க. அது விசாரணையில் காவல்துறை அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த டெத் சர்டிஃபிகேட் போலின்னு சொல்லி விசாரித்து டிசி சார் விசாரித்து அதை இன்றைக்கி பேப்பரில் வந்திருக்குங்க. அவர் இங்கே தான் இருக்காரா இல்லை லண்டனில் இருக்காரா? அவர் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி இங்கே ஏதோ வந்த மாதிரி சொல்லியிருக்காங்க கடைக்காரங்க. போன வாரம் வந்திருக்காரு. போன வாரம் முருகேசன் பால் பூத்துக்கிட்ட பால் வாங்கிட்டு போயிருக்கிற. அப்படி இங்கே தான் எங்கேயோ ஒளிஞ்சிட்ருக்கா. அப்படி அது மட்டும் தெரியுங்க. அது போக அவருக்கு குறிப்பிட்ட குடும்பம்னெல்லாம் எதுவும் இல்லைங்க. எல்லாமே வந்து ஏதோ நடிகருங்க ஒவ்வொரு தடவை வாடகைக்கு எடுத்து இது பண்ணுறாங்க. அவர் சொல்கிற மனைவி இது எல்லாமே கொஞ்சம் சந்தேகம்தான்.
அவருக்கு பொண்ணை மிரட்டுறதா? அவர் பொண்ணே கிடையாதுங்க. ஒன்றும் இல்லை சஞ்சய்குமார் ரெட்டி. அது வந்து போலியான ஒரு நாடகம். இவர் வந்து சினிமா தயாரிப்பாளருங்கிறது இதில் ஒன்று ஒன்றா ஒவ்வொரு விஷயமா அவர் சொல்கிறதுலேருந்து தெரியுதுங்க. முருகேஷுங்க. சஞ்சய்குமார் ரெட்டிங்கிறவர் வந்து முதல்ல எனக்கு வீட்டுக்கு குடி வந்த வகையில் பழக்கம். பழகிட்டு இருக்கும்போது இது மாதிரி சினிமா படத்தை எடுக்கணுங்கிறதுக்காக வந்து கொஞ்சம் பணம் கேட்டார். படம் விற்று தரதா சொன்னதுனால வெளியில் பணம் கொடுத்து அது டபுள் லாபம் கொடுக்குறேன்னு சொன்னார். 71 லட்சம் ரூபா பணம் கொடுத்தேன். ஆனால் இது வரைக்கும் வந்து இன்றைக்கி தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்லிவிட்டு இப்போ ஆளே இல்லை, எங்கே இருக்காருன்னு தெரியல. விசாரிக்கும்போது இப்போது அவர் பேக்கா வந்து எங்கள் பேர்லேயே கம்ப்ளைண்ட்டு. நாங்கள் ஏதோ அவரை மோசடி பண்ண மாதிரியும் பல போலி ஆவணங்களை நாங்கள் வச்சு இது பண்ண மாதிரியும் டெத் சர்டிஃபிகேட் நாங்களே தயார் பண்ண மாதிரி இப்படி போய் சொல்லிகிட்ருக்காரு. அதனால் அவங்கக்கிட்ட பணத்தை வாங்கி தரணும். அவரோட பல பேன் கார்டு, ஆதார் கார்டு இதெல்லாம் வச்சுருக்காரு. டெத் சர்டிஃபிகேட் நாங்கள் தயார் பண்ணதாக பொய்யா சொல்லியிருக்காரு. அவங்க பொண்ணை நாங்கள் கடத்தி வச்சுக்கிற மாதிரி பொய்யா ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. அவருக்கு அப்படி ஒரு பொண்ணே கிடையாது. அவர் பேர் சஞ்சய்குமார் ரெட்டின்னு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவருக்கு பொண்ணு இல்லை. ஆகவே பத்திரிக்கை நண்பர், உங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்தி அவரால்? எனக்கு 71 லட்சம் ரூபா பணம் வரணுங்க. எவ்வளோங்க? 71 லட்சம் அவர் வாங்கி அவர் வங்கி மூலியமாகவும் கையிலையும் கொடுத்துக்கிறேங்க. பேங்க் மூலியமாக கொடுத்துருக்கீங்க? பேங்க் பணம் மூலியமாக கேட்டதுக்கு என்ன சொல்கிறாருண்ணா? பணம் கேட்டதுக்கு வந்து அந்த சினிமா படத்தை விற்று தர்றேன் அப்படின்னு சொன்னார். சினிமா படத்தை விற்று தரேன்னு சொன்னார். ஆனால் இது வரைக்கும் கரெக்டான ரெஸ்பான்ஸ் இல்லை. அவர் என்ன சொன்னாருன்னா, சினிமா படத்தை நீங்கள் எல்லாம் சேர்ந்து இன்னொரு ப்ரொடக்ஷன் கம்பெனி கொடுத்துட்டது அவருடைய இல்லைங்க. இல்லை, அதெல்லாம் பொய். அதெல்லாம் பொய். ஓகே ஓகே சரி சொல்லிட்டாரு. என் பேர் ரோச் ஆரோக்கியராஜுங்க. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு சஞ்சய்குமார் ரெட்டி எங்களுக்கு அறிமுகமானார். அவர் சினிமா தயாரிப்பாளர் என்று அறிமுகமானார். அவர் படம் எடுப்பதற்காக எங்களிடம் சினிமாவில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்று ஆசை வார்த்தை கூறியதால் நாங்கள் 2 பேருமே சினிமாவில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்தோம். அதற்கு பிறகு அவர் ஒரு 4 மாதம் கழித்து திடீரென்று தலைமறைவாகியுள்ளார். அவர் கேரளாவில் உள்ள தொடுபுழா காவல் நிலையத்தில் அவரை அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். அப்பொழுதுதான் எங்களுக்கு தெரிய வந்தது அவர் ஒரு மணி சீட்டிங் பேரொழி என்றும் அவர் 200 பேருக்கு மேலாக வெளிநாடுகளில் வேலை வாங்கி தருவதாக கூறி பல கோடிகளை அவர் வாங்கியுள்ளார். இது எங்களுக்கு தெரிய வந்ததுங்க. இதற்கு பிறகு அவரை தேடி சென்றோம். அப்பொழுது அவர் வீடு மற்றும் அலுவலகம் அனைத்தும் அவர் வந்து வெக்கெட் செய்து விட்டார். பிறகு அவர்களை கடந்த 8 மாதமாக நாங்கள் தேடி வருகிறோம். அவர் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்திற்காக சினிமா படத்தை தருவதாக கூறி எங்களிடம் சொன்னார். பிறகு நாங்கள் அந்த சினிமா படத்தை நிறைவு செய்தோம். இப்பொழுது எங்கள் மீது தவறான என்னுடைய சினிமா படத்தை நீங்கள் வாங்கி சென்சார் போர்டு வரை எடுத்து சென்றீர்கள் அப்படி கூறி எங்கள் மீது மிகப்பெரிய ஒரு அவதூறாக ஒரு டெத் சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணி எங்கள் இமேஜை வந்து பல இடங்களில் சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸ் அண்டு சென்சார் போர்டு வரை சென்றுள்ளார். இப்பொழுது தற்சமயம் கடந்த வாரம் முழுவதும் பத்திரிகையில் அனைத்திலையுமே எங்களுடைய தரக்குறைவாக எங்களை விமர்சனம் செய்துள்ளார். இதை நேற்று டெப்டி கமிஷனர் அவர்களிடம் அவருடைய விசாரணைக்கு வந்து அவர் பல பேன் கார்டுகளையும் பல ஆதார் கார்டுகளை வைத்துக்கொண்டு பல நபர்களை மோசடியும் செய்துள்ளார். பல வழக்குகள் உள்ளது. குனியமுத்தூர் காவல் நிலையத்தில் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கேரளாவிலும் தொடுபுழாவிலும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் கமிஷனர் அவர்கிட்ட வந்து பெட்டிஷன் கொடுக்கறதுக்கு இன்னும் அவரை சீக்கிரமாக தேடி கண்டுபிடிக்கணும். இல்லைனா அவரால் இன்னும் பல குடும்பங்கள் வந்து பாதிப்பு கண்டிப்பாக நடக்கும். அதனால் அவரை சீக்கிரமாக விரைந்து ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு அவரை வந்து இன்வெஸ்டிகேஷனில் கண்டிப்பாக அவரை பிடிக்கணும். ஸோ இதுதான் எங்களுடைய கோரிக்கைங்க. எங்கள் மேலே எதுக்கு அவர் குற்றச்சாட்டு வைக்கணும்? எங்கள் மேலே குற்றச்சாட்டு வந்துங்க அவருடைய படத்தை வந்துங்க நாங்கள் வந்து அவர் தான் முடிக்க சொல்லி எங்கள்கிட்ட ஒப்படைச்சாருங்க. நாங்கள் அதை நிறைவு செஞ்சிட்டோம். இப்போ அவருடைய அந்த பணம் முழுவதும் எங்கள் அக்கௌண்ட்டுக்கு தான் நீ கொடுக்கணும். அப்படி தான் ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட்டு கடந்த ஏப்ரல் மாதம் நடந்ததுங்க. அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட டோட்டலாக ஆப்போசிட்டாக இன்ன வரை செயல்பட்டு இருக்காருங்க. நாங்கள் எங்களுடைய அமௌண்ட்டு நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது இந்த படத்துக்கு என்ன பண்ணமோ அந்த காசு எங்களுக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கங்க. இதுதான் எங்களுக்கு அவருக்கு உள்ள
பிரச்சனையே இப்போ இதாங்க. இதெல்லாம் எங்களை எவ்வளோ அசிங்கப்படுத்தி இந்த டெத் சர்டிஃபிகேட் ஒரு ஃபேக் அந்த ஃபேக் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணுறதுல பேன் கார்டு, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் ஃபேக்கு, பவர் ஆஃப் அட்டானி யூகேலேருந்து பவர் ஆஃப் அட்டானி வந்து ரெடி பண்ணியிருக்காரு. அதை நாங்கள் வந்து எங்களுடைய கம்பெனி மெயிலேருந்து கிளாரா ஹேஷன் யூகே அந்த கம்பெனிக்கு அனுப்புனப்போ அங்கே டோட்டலாக வந்து அது ஒரு ஃபேக்கான சர்டிஃபிகேட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுதான் இன்றைக்கி வந்து நாங்கள் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி நேற்று JM7 உள்ள மேஜிஸ்ட்ரேட்டே இது ஃபுல்லாகவே ஃபேக்கான டாக்குமெண்ட்டு ஒப்படைச்சிருக்காங்க, இமிடியேட்டாக இவரை வந்து நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படி சொல்லி ஒரு ஆர்டரும் போட்டிருக்காங்க. இதுதான் உண்மைங்க. இதில் அமௌண்ட்டு எவ்வளோண்ணா? நாங்கள் சினிமாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணது அக்கௌண்ட் வைஸில் கொடுத்தது 71 லட்சம் அக்கௌண்ட் வைஸில் கொடுத்துருக்கோங்க. இது இல்லாமல் இந்த படத்தை நாங்கள் நிறைவு செய்கிறதுக்கு அவர் 70% தான் படத்தை வந்து முடிச்சு வச்சுருந்தாருங்க. இப்போ 30% நாங்கள் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அதுக்கு இன்ன வரை நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 75 லட்சம் 80 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோங்க. இன்னும் மேற்கொண்டு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்க. அதுக்கு முன்னாடியே பிரச்சனைகள் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேண்ணா.